இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து 2 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிற காரியத்தை பார்ப்போம். அது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 46, 47 வசனங்கள், 45 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானார் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. ஒரு உலகத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன் தன் ஜென்ம சரீரமாகிய தாயின் வயிற்றில் உருவாகி அவன் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமலுக்கு ஜென்ம சரீரம். அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும்? ஆதாமின் நிமித்தமாக உருவாக்கப்பட்ட அந்த சன்னதிகள் மூலமாக நம்ம வருகிறோம். பிரியமானவர்களே, அதுதான் முந்தின ஆத்மா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துட்ட ஒரு போதகர் கேட்கிறார், மீண்டும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறீரே, நான் மீண்டும் என் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கக்கூடுமோ அப்படின்னு சொல்லுகிறார். நீ போதகனாக இருந்தோம், நீ இப்படி இந்த காரியத்தை புரிகிறதுக்கு உனக்கு முடியலையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி அல்ல, முந்தி ஒரு மனிதன் பாவத்துக்கு மரித்து அவன் நீதிக்கு உயிர்ப்பிக்கிற ஒரு உயிர்ப்பிப்பு. இந்த உலகத்தில் நாம் ஆதாமின் நிமித்தமாய் உருவாக்கப்பட்டு ஆதாமினுடைய சன்னதிகளாய் மனுக்குலத்திலிருந்து வந்தோம். ஆண்டவருடைய பிந்தின ஆதாமாகி ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய பழைய காரியங்கள், பாவங்கள், இந்த உலகத்தினுடைய காரியங்கள்லாம் நம்ம அடக்கம் செய்யப்பட்டு உயிர்ப்பிக்கிற ஆவியானவருடைய எழுந்திருக்கிறதே ஜென்ம சரீரமான முந்தின ஆவிக்குரிய சரீரம் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய சரீரம் ஆண்டவருடைய இணைந்து இருக்கக்கூடிய காரியம் தான் ஆவிக்குரிய சரீரம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப முந்தின ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. அப்ப பிந்தினது எப்படின்னா, நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே இந்த பிந்தின ஆவிக்குரிய சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப பிந்தின சரீரம் என்று சொல்லப்படுகிற இந்த ஆவிக்குரிய சரீரம், ஏன்னா முந்தின மனுஷன் பூமியில் உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அப்ப பாருங்க, மண்ணானவன் எவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவர்களோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானுடைய சாயை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். மண்ணான மனிதனுடைய சாயலை நாம் அணிந்து இருந்தது போல வானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்க வேண்டும். அதுக்கு தான் ரட்சிப்பு தேவைப்படுகிறது. அதுக்கு தான் அந்த ஆவியானுடைய வல்லமை நமக்கு தேவைப்படுகிறது. முந்தின அந்த பழைய சுவாபங்கள்லாம் நமக்கு மாறணும். அந்த உயிர்ப்பிக்கிற ஆண்டவருடைய அந்த காரியம் நமக்குள் வரும்படி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதபடி நாம் பரலோகத்திற்குள்ள கடந்து செல்ல முடியாது. இந்த ரட்சிப்பின் அனுபவம் எனக்கும் உங்களுக்கும் முக்கியமான தேவை. பிரியமானவர்களே, இந்த ஆதியில ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல என்று சொல்லப்படுகிறது. பார்த்தீங்களா, நம்ம ஜென்ம சரீரம் தான் முந்தினது. அந்த முந்தின ஜென்ம சரீரத்தில் இருப்பது நல்லதல்ல. பிந்தின சரீரமாய் ஆவிக்குரிய சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் ஏதோ கிறிஸ்தவர்கள் இவர்கள் தான் அப்படிலாம் கிடையாது. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் இந்த ஆவிக்குரிய தன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய அந்த அநேக மக்கள் கடவுளுடைய நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஆவிக்குரிய சரீரத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். முந்தின சரீரம் அல்ல, பிந்தின ஆவிக்குரிய சரீரம். அது என்ன குறிக்கிறதுனா, நான் உலகத்தினுடைய காரியத்தை எல்லாம் நான் மறந்துட்டேன், நான் புதிதான மனிதனாய் பிறக்கப்பட்டிருக்கிறேன் என்ற புது அனுபவத்திற்குள் நாம் கடந்து வரும் பொழுது இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த முந்தின ஆதாமை ஒழித்து விட்டு பிந்தின ஆதாமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ளும் பொழுது வானவருடைய சாயல் நாம் என்ன செய்திருக்கிறோம்? நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம இங்கே இருக்க போறது கிடையாது. இது ஒரு பெர்மனன்ட் ஏரியா நமக்கு கிடையாது. நமக்கு
ஆண்டவர் மேல ஒரு பெரிய ஸ்தலத்தை உருவாக்கி வைக்கிறார். நம்ம வானவர்களுக்குரியவர்கள், வானாதி வானது சேனையினுடைய அங்கு போய் இருக்க போகிற பிரியமானவர்களே, நான் முன்னாடி போறேன், நான் திரும்பி வந்து உங்களை கூட்டிட்டு போறேன், உங்களுக்காக போய் நான் என்ன செய்றேன், ஒரு இடத்தை, ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணுகிறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அப்ப அதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் மக்கள் இருக்கும்படியாய் இந்த பூமியில் இருக்கிற எல்லா மக்களுக்கு தான் அவர் சொன்னார். ஏதோ ஒரு குறிப்பிட்ட யூத மக்களுக்கு மாத்திரம் அவர் சொல்லவில்லை, எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவர் சொன்னார், நான் போயிட்டு எப்படி வருவேனோ அதே போல போன மாதிரி நான் வருவேன், நான் வந்து உங்களை என்னோடு கூட அழைத்து கொண்டு போவேன் என்று சொன்னார் பிரியமானவர்களே. அதற்கு இந்த வானவருடைய சாயலை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. முந்தின ஆதாமுடைய சாயலை அழைத்து போட்டு விட்டு பிந்தின ஆதாமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அந்த சாயலை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நமக்குள்ள இருக்கிற பாவ கரைகள் எல்லாம் முற்றிலும் அழிக்கப்பட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கடைபிடித்து இப்படிதான் நீ நடக்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த புதிய ஏற்பாட்டின் கொடுக்கப்பட்ட அநேக கட்டளைகள் இருக்கிறது பார்த்தீங்களா? அதன்படி நாம் நடந்து பரிசுத்தமாய் வாழுவதற்கு நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போமையினால் அநேக காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் லெகுவாய் மாற்றி கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. அதன்படி நாம் நடப்போமையினால் இந்த புதிய ஏற்பாட்டின் புத்தகத்தை வாசித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த போதனைகள் நிமித்தம் நடப்போமையினால் ஒரு மனிதன் பரிசுத்தமாய் வாழுவதற்கு அவர் நமக்கு வழிவாசலை திறந்து கொடுத்திருக்கிறார். ஆண்டவரோடு நடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. எந்த ஒரு மனிதனையும், ஒருவேளை ஒரு ராஜாவா இருக்கலாம், ஒரு பெரிய ஒரு எஜமானனா கூட இருக்கலாம், யாரையும் ஆண்டவர் யாரையும் ஒரு தனக்கு சமமாக உட்கார்ந்து யாரும் பேச வைக்க மாட்டார்கள் பிரியமானவர்களே. ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரோடு சரிக்கு சமமாய் நம்ம உட்கார வைக்கும்படியாய் அவருடைய சாயலை நமக்கு கொடுத்து அவரை போல மாற வேண்டும் என்பதற்காய் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தனியே பலியாக ஒப்பு கொடுத்து இந்த மண்ணான மனிதனை கலைத்து போட்டு ஆவியானவருடைய சாயலை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது நான் வந்து உங்களை அழைத்து கொண்டு போவேன், நான் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், எல்லோரும் ஒன்றாய் இருப்போம் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்களேன், எவ்வளவு ஒரு மேன்மையான காரியம் பாருங்க. ஒரு எஜமானனுக்கு முன்னாடி ஒரு வேலைக்காரன் வந்து துணிந்து நிற்க முடியாது, சமமா உட்கார முடியாது. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் நமக்கு ஒரு மாதிரியை கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. இந்த பூலகத்தில் இந்த காரியம் நடக்காது, ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. அதே போல அவர் சொன்ன வார்த்தைகளை போல நம்ம கடைபிடித்து நடப்போமையினால் அவரோடு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு தருவார் பிரியமானவர்களே. அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய் இந்த பழைய ஆதாமாகிய இந்த மனுஷனுடைய காரியங்களெல்லாம் எடுத்து போட்டு புதிய ஆதாமை ஆண்டோடைய காரியங்களை நாம் தரித்துக் கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, பிந்தின ஆதாம் அல்ல ஆண்டவரே, முந்தின ஆதாமாகிய அந்த உலக காரியங்களை மாற்றி பிந்தின ஆதாமாகிய ஆண்டவரை நாங்கள் தரித்துக் கொள்ளுகிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க. பழையவையெல்லாம் கழிந்து போயினார், எல்லாம் புதிதாயின என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் எங்கள் வாழ்க்கையில், எங்கள் பேச்சில், நடத்தல, செய்கையில் புதியவைகளை காண எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.